வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான சாண்ட்விச் பண்ணலாம். நம்ம வந்து பன்னீர் வச்சு பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பன்னீர் வந்து ஒரு பேக்கெட்டு, அதை அப்படியே திருவிக்கலாம். பாருங்க, இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை, வெறும் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படி வச்சிடலாம். இப்போ இந்த பவுலில் வந்து 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பச்சை மிளகாய் இப்படி ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். பாருங்க, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவும் 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். இதை நல்லா கலக்கிட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா அடிச்சாச்சு. இப்போ பிரெட் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த ஓரம் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, கலந்து வச்சிருக்க இந்த பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா காரம்லாம் உரைச்சி நல்லாயிருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கடலை மாவு 2 ஸ்பூன் நல்லா தண்ணி விட்டு இல்லை பால் விட்டு கலந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. முட்டையில் துவச்சே இதை நம்ம போட வேண்டியதுதான். பாருங்க, இது மேயர் பாத்திரம் தான். ஏற்கனவே வந்து நான் ஒரு டிஷ்ஷு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி சாண்ட்விச்லாம் செய்யறதுக்கு இந்த பாத்திரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பாத்திரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் போய் வேணால் வாங்கிக்கோங்க, லிங்க்கை கிளிக் பண்ணி. இந்த சாண்ட்விச் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும் போது போட்டு எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் இல்லைன்னா பட்டர் தடவிக்கங்க. உங்களுக்கு நெய் பிடிச்சா நெய் தடவிக்கங்க. இல்லை சிலருக்கு வந்து பட்டர் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி பட்டர் பிடிச்சா பட்டர் வச்சுக்கோங்க. கம்மியான தீயில தான் நான் வச்சுருக்கேன். சீக்கிரமாக இந்த பாத்திரம் வந்து சூடு ஏறிடுது. கொஞ்சம் மீடியமான தீயில வச்சு சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, சாண்ட்விச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இங்கே வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.